ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இயற்கை குணங்களுடைய மிகவும் ஆரோக்கியமான தூதுவளை ரசம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, ஒரு கையளவுக்கு தூதுவளை, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. கூடவே இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கை நிறையா கொத்தமல்லி, கூடவே நம்ம வச்சுருந்த தூதுவளையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிறோங்க. அரைச்சதுக்கப்புறம் 4லேருந்து 5 பூண்டு வந்து போட்டுறணும். ஒரு பச்சை மிளகா போட்டு திரும்ப நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியும் நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புளி கரைசலில் வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே அதிலே ஆட் பண்ணிவிட்டு, கூடவே கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்து போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு, ஒரு வரமிளகா பிச்சு போட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த கலவையை ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு நுர தள்ளுற வரைக்கும் வந்து ஹீட் பண்ணணும். கரெக்டாக நுர வரும்போதே அந்த ரசத்தை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரசம்ங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா சூப் மாதிரி கூட அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சளி பறந்து போயிடும். தேங்க்யூ.